ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம விஜய் பார்த்திங்கன்னா ஜூலை 10th மலேசியா போக போகிறாரு. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் கனெக்டாக இருக்குது. நம்ம இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது நம்ம விஜயை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க சண்டே. அதுக்கப்புறம் விஜயை காமிக்கல. இன்றைக்கி எபிசோட தான் காமிக்கிறாங்க. பட் பார்த்து சடனாக ஜெயிலில் போட்டுடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஆக்சுவலாக அவர் மேலே தப்பே இல்லை, அவர் தப்பே பண்ணல, இன்னும் கன்ஃபார்மே ஆகலை. கன்ஃபார்ம் ஆகாமல் எந்த ஒரு பர்சனையுமே இது மாதிரி ஜெயிலில் போட மாட்டாங்க. பட் இங்கே போட்டிருக்காங்க ரீசனுமே எபிசோடில் கொடுத்துருந்தாங்க. அது ஆக்சுவலாக எபிசோடில் கொடுத்த ஒரு ரீசன். ஏன் எனக்கு என்னோட கெஸ், இது என்னோட ப்ரிடிக்ஷன் தான், எனக்கு தோணுன விஷயம் அதை கூட நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஏன் சடனாக இப்படி உள்ளே போய் போட்டிருக்காங்க, அதுவும் யாருமே பார்க்க அலோ பண்ண மாட்டுறாங்களே, இது எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கும்போது தான் நமக்கு தோண விஷயம் என்னென்னா அதுக்கான ரீசன் எக்ஸாக்டாக கொடுத்துட்டாங்க. அவர் நம்ம தலைமறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் இவர் வெளியில் வந்தார்னா வெளியில் மாமாவுக்கும் பசுபதிக்கும் பிரச்சனை வருங்கிறதுக்காக உள்ளே போட்டிருக்காங்க, அதுமாதிரி ஜெயிலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக சீரியலுக்கான ஒரு ரீசன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எபிசோட்ஸ் கைவசம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த எபிசோட் தான் நேற்றுக்கு இமீடியட்டாக எடிட் பண்ணி நமக்கு சுட சுட எபிசோட சண்டே எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சு, இன்னைக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சு. நாளானைக்கு அதாவது ஜூலை 10th பார்த்தீங்கன்னா விஜய் மலேசியா போகணும், அங்கே எக்ஸ்போ இருக்குது. அதுக்கு அவர் அங்கே போகணும்னா இங்கே ஷூட்டிங்கில் இருக்க முடியாது. ப்ரீவியஸ் டேவே அவர் கிளம்புவார். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. அதனால் இன்னும் ஒரு 2 days தான் மேக்ஸிமம் விஜய் இந்த ஒரு ஷெடியூலில் இப்போதைக்கு இருப்பார். மேபி போயிட்டு அடுத்த நாளே வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. பட் அந்த 2 daysக்கு அவங்க எவ்வளோ தூரம் ஷூட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஷூட் பண்ணணும். பட் அது விஜய் இல்லாமல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் உள்ள நமக்கு அவரை நம்ம ஃபேஸ் பார்க்க முடியாத லெவலுக்கு ஷூட் பண்ணியிருக்காங்களோ, அந்த மாதிரி ட்ராக் கொண்டு போகிறாங்களோ அப்படி மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஏன்னா 2 நாள் எபிசோட என்ன தான் எடுத்தாலும் அவங்க அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. விஜய் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு எதுவும் ஒரு ரீசனாக இருக்குமோ எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் மலேசியா போகிறாரு. அவர் வச்சு ஷூட் பண்ண முடியாது இந்த கொஞ்சம் எபிசோட்ஸ். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே இருக்க மாதிரியே காமிச்சு வெளில இவங்க வெளில எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ண மாதிரி ஷூட் எடுத்து அந்த மாதிரி ட்ராக் கொண்டு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. எனக்கு என்னோட பர்சனல் தான், இதுதான்ங்கிறது எனக்கு உண்மையாக எனக்கு எக்ஸாக்ட்லாம் தெரியாதுங்க. எனக்கு அது தோணுச்சு, அதை கூட நான் ஷேர் பண்ண நினச்சேன். பிகாஸ் இதுதான் ரீசனாக இருக்குது ஹைலி சான்சஸ் எனக்கு தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இல்லைனா அவங்க நார்மலாக லாஸ்ட் கேஸில் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சாங்களே, அந்த மாதிரி விசாரிச்சிருக்கலாம். சடனாக இதுக்கு கொண்டு போய் உள்ளே போட்டு அதுவும் யாருமே பார்க்க முடியாத மாதிரி வச்சுருக்காங்கன்னா இப்போ விஜயோட அங்கே சீன்ஸ் ப்ரெசன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் போல். ஷூட் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. மேபி அவர் மலேசியா போயிட்டு இருந்ததுக்கப்புறம் அவரோட ஷூட் கண்டினியூ பண்ணுவார். மேபி இன்னைக்கு நாளைக்கே நாளைக்கு ஷூட் வருவாராக இருக்கும். ஏன்னா 10th அப்படிங்கிறப்ப அவர் போகணும் இல்லையா. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கும். இதனோட ப்ரிடிக்ஷன் பார்ப்போம். மேபி இது கூட ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது, ஹைலி சான்சஸ் இருக்குங்கிறது எனக்கு தோணுச்சு. கூட நான் ஷேர் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன் மோர் திங், நம்ம வீக்கா ஃபேன்ஸ் யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விஜயும் காவிரி மட்டும் ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி நாளைக்கே மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸுமே வச்சிருக்காங்க போல். அதுவுமே இப்போ சுட சுட இல்லை, எல்லாமே இப்போ வர சீன்ஸ் எல்லாமே சுட சுட எடுத்து நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்க கிட்ட சீன்ஸ் அவைலபிள் இல்லை, ஸ்டாக்ல இல்லை. அதான் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக எடுத்து நமக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நமக்கு எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. எதுவுமே ஷேர் பண்ணாமல் ரொம்ப ப்ரைவேட்டாக வச்சு நமக்காக சர்ப்ரைஸாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.